ஆவியானவரை படிக்க படிக்க உங்களுக்கு எதுவும் பெருசா தெரியாது. கடல் இருக்குது, இது எப்படி கடந்து போக முடியும்? ஒன்றும் இல்லை, மோசே கோலை எடுத்து நீட்டு எப்படின்றான். கோலை நீட்டின உடனே என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? ஒரு காத்து ஒன்று வந்துச்சு. ஒரு காத்து வந்து அப்படியே ரெண்டா அடிகடையா ஷான். இன்னைக்கு கடக்க முடியாததை கடக்க, தாண்ட முடியாததை தாண்ட, போக முடியாத இடத்துக்கு போக ஒரு பாதையை உண்டு பண்ணும்படி, ஒரு வழியை உண்டு பண்ணும்படி அதே பரிசுத்த ஆவியானவருடைய காற்று உங்க மேல வீசட்டும். அப்படியே ரெண்டா பொளந்துருச்சு. கடலையே பொளக்கணும், உன் கடனை பொளக்காது. உன் தரித்திரத்தை, உங்க வியாதிய, உங்க வாழ்க்கையின் காரியம் எதையா பெருசு? ஆமா, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. wind. நீ ஆவியானவரை படிக்க படிக்க உங்களுக்கு எதுவும் பெருசா தெரியாது. அவர் தான் பெருசா தெரிவார். அவர் தான் பெருசா தெரிவார். கடலை பார்த்து கூட சொல்லுவீங்க இது பிளந்து போகும். ஐயா, உங்களுக்கு தேவை காசு இல்லை, இந்த விசுவாசம், இந்த அபிஷேகம் இது இருந்துச்சுன்னா காசு உங்க கையில வரும். 100 கோடிக்கு கட்ட போறோமா? எப்படி வரும்? ஒரு காத்து. எங்கேயோ இருக்கிற காடைய அடிச்சு மட்டும் கொண்டு வராது, காசையும் அடிச்சு கொண்டு வரும். வியாபாரத்தை கொண்டு வரும், ஆர்டர்ஸை கொண்டு வரும், கஸ்டமர்களை கொண்டு வரும், ஜனங்கள் அது கொண்டு வரும். ஆவியானவர் வரும் பொழுது the move of the Holy Spirit, the move of the Holy Spirit. ஆமென்.